வெல்கம் டு டார்கெட் டீம்ஸ். நாம் இப்போ இந்த காணொலியில் குரூப் டூ ஏவுக்கான கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். டிஎன்பிசி குரூப் டூ ஏவுக்கான ஆன்லைன் டெஸ்ட், பிடிஎஃப் டெஸ்ட், அட்மிஷன் கோயிங். டார்கெட் அச்சுவஸ் டெஸ்ட் பேட்ச் 2024 டிஎன்பிசி குரூப் டூ ப்ரிலிம்ஸு. இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி 16/6/2024 இனிஷியேட் பண்ணாங்க. கடந்த வாரம் டிஎன்பிசி பொது அறிவு, பொது தமிழ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் 2022-24 ஒரு டெஸ்ட் நடந்தது. நாளை 23/6/2024 முதல் தேர்வாக 6 to 8 வரலாறு, 6வது கணிதம், 6வது தமிழ். ஆக்சுவலாக இந்த முதல் 2 டெஸ்ட்டுமே நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணது. அவங்க செப்டம்பர் எண்டில் இருந்த எக்ஸாமை இப்போ செகண்ட் வீக்கு கொண்டு வந்ததால் டெஸ்ட் ஷெடியூலில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இதில் நாம் தமிழ் மேக்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம். அதே நேரத்தில் ஜென்ரல் ஸ்டடீஸையும் நம்ம தெளிவாக படிப்பதற்கான ஒரு ஷெடியூலாக தான் இதை வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் அடிஷ்னல் ஆன்லைன் டெஸ்ட், நேரடியாக வரக்கூடிய எவ்ரி சண்டே நடக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டில் அடிஷ்னல் ஆன்லைன் டெஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை அப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம எல்லா பகுதிகளையும் தேர்வு எழுதி தான் தேர்வுக்கு செல்ல போகிறோம். ஸோ அந்த வகையில் அடுத்த வாரம் 30/6/2024 பார்த்திங்கன்னா 6 to 10 குடிமியல், 6 to 10 குடிமியல்லேருந்து 75 வினாக்கள், 6-7-8 மேக்ஸ், 6-7-8 மேக்ஸை கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட்டு. அதே நேரத்தில் தமிழ் பகுதி ஆ இலக்கணம், பார்ட் ஏ இலக்கணம், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிரிமிலரி மட்டுமல்ல, மெயின்ஸ்லேயும் நமக்கு இந்த பார்ட் ஏ இலக்கணம் தான் தரப்பட்டிருக்கு. ஒரு 60 வினாக்களுக்கு மெயின்ஸில். இதில் நமக்கு ஒரு 30 வினாக்கள் வரும். இந்த 3 பார்ட்டும் நம்ம படிக்கிற இந்த ஸ்கோரிங் டெஸ்ட்டில் பிரிமிலரியில் நமக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு தவறக்கூடிய இந்த தேர்வில் தமிழ் ஆ இலக்கணம் 7/7/2024 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரலாறு, 6-7-8 கணிதம் மீண்டும் ரிவிஷன், தமிழ் பகுதி ஆ இலக்கியம், தமிழ்ப்பா ஆ இலக்கியம். ஸோ அங்கே நம்ம 30/6 தமிழில் பார்ட் ஏ இலக்கணத்தில் 21 டாபிக் படிக்க போகிறோம் 6-7-8. அதே அடுத்த வாரம் 6-7-8 வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பார்ட் பி இலக்கியம் பார்த்திங்கன்னா ஒரு 10 டாபிக் இருக்கும். அதை நம்ம படிக்க போகிறோம். அடுத்ததாக 14/7/2024 11th 12th வரலாறு, 11th 12th வரலாறு, 6 to 8. ஏன்னா நமக்கு வரலாறில் தான் 4 விதமான டாபிக் இருக்குது. இந்திய வரலாறு பண்பாடு 4th யூனிட்டு, இந்திய தேசிய இயக்கம் 7th யூனிட்டு, தமிழக வரலாறு பண்பாடு 8th யூனிட்டு, 9th யூனிட்டு தமிழக வளர்ச்சி நிர்வாகம். கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா நமக்கு வரலாறு மாதிரி தான். ஸோ 6 to 8 கணிதம், தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும். ஸோ 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கிற கடைசி பகுதியான பார்ட் சியில் 21 டாப்பிக்கு நம்ம 14/7/2024 எழுத போகிறோம். அதைத் தொடர்ந்து 21/7/2024 11th 12th அரசியல் அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது நமக்கு 9 to 10th 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பில் தமிழ் பகுதி ஆ இலக்கணம், தமிழ் பகுதி ஆ இலக்கணம். இது வந்து 9th 10th படிக்க போகிறோம். 28/7/2024 11th 12th புவியியல் பொருளாதாரம், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். இதுலேருந்து ஒரு 75 வினாக்கள். 9th 10th 2வது தேர்வாக நடைபெறும் தமிழ் இலக்கியம். ஸோ தமிழில் ஆ இலக்கியம் பார்ட் பி எழுத போகிறீங்க 9-10. 4/8/2024 யூனிட் 1 சயின்ஸ். இப்போ அந்த யூனிட் 1 சயின்ஸ் என்னென்னா நம்ம குரூப் 4லேயே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கொஷின்ஸ் கம்மியாக இருக்குது. எப்படியும் நமக்கு 10லேருந்து 12 வினாக்கள் தான் இடம்பெறும். அதனால் சயின்ஸை கொஞ்சம் இந்த வாரத்தில் நம்ம டாபிக் அடிப்படையில் 9th 10th 11th 12th அப்படியே நம்ம மேலோட்டமாக படிச்சுக்கலாம். இதுக்கு அடிஷ்னல் டெஸ்ட்டாக சயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா வகுப்பு வாரியாக தேர்வு வந்து உங்களுக்கு இந்த வாரத்தில் டெய்லியுமே கொடுக்கப்படும். நீங்கள் படித்து அதை எழுதி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 9-10 கணிதம், தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் பார்த்திங்கன்னா 4/8/2024 இந்த சயின்ஸோடு நடக்க போகுது.
அடுத்ததாக 11/8/2024 யூனிட் 3 பார்த்திங்கன்னா புவியியலும், யூனிட் 6 பொருளாதாரமும் கலந்து ஓவரால் டெஸ்ட்டு. யூனிட் வைஸ் பார்த்திங்கன்னா கணிதம் இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொடுத்துருக்குற சிலபஸ் அடிப்படையில் முதல் 2 யூனிட்டு. ஸோ 11th 12th தமிழ் இலக்கணம். அடுத்து 18/8/24 யூனிட் 4. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட் 4னா இந்திய வரலாறு பண்பாடு. யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம். இது யூனிட் வைஸ் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி அது ஒரு 75 வினாக்களும். கணிதம் 3rd யூனிட்லேருந்து உங்களுக்கு சிலபஸ் அடிப்படையில் 10th யூனிட்லேருந்து. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியம் 11th 12th தமிழ் இலக்கியம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து 25/8/2024 யூனிட் 8 ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்வு நெருக்கத்தில் படிக்கக்கூடிய ஏன் போட்டிருக்கோன்னா இதுக்காகத்தான். யூனிட் 8 யூனிட் 9 தமிழக வரலாறு, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், கடிதத்தில் கடைசி டாப்பிக்கு 4th டாப்பிக்கு. அப்புறம் 11th 12th தமிழறிஞர் தமிழ் தொண்டும். இந்த 11th 12th படிக்கிறப்ப சிறப்பு தமிழும் நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி தான் கொஷின்ஸ் கொடுப்போம் 100. அதனால் அதை சேர்த்தாங்க. சிலபஸ் அடிப்படையில் தான் படிக்க போகிறீங்க. அதனால் 3 புக்குமே உங்களால் படிக்க முடியும், அந்த 4 புக்கையும். கடைசியாக நாம் 1/9/2024 மாடல் டெஸ்ட் 1, 8/9/2024 மாடல் டெஸ்ட் 2 நடைபெறும். ஸோ எக்ஸாம் டேட்டு சப்போஸ் மாற்றினாங்கன்னா, ரொம்ப இந்த குறுகிய காலமாக வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு காரணமாக மாற்றினா தேர்வு அட்டவணையில் கூடுதல் தேர்வுகள் சேர்க்கப்படும். அதனால் மாதத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டெஸ்ட், இந்த டெஸ்ட்டு இல்லாமல் ஆன்லைன் இணைய வழியாக எழுதக்கூடிய அதர் டிஸ்ட்ரிக்ட் தேர்வர்கள், நேரடி தேர்வுக்கு வரக்கூடிய அனைவருக்குமே எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிடிஎஃப் டெஸ்ட்டாக நடத்தப்படும். ஒவ்வொரு வாரமும் 100 தமிழ், 75 பொது அறிவு, 25 கணிதம் என தமிழ் மீடியத்தில் 200 வினாக்கள் தேர்வு. எவரி சண்டே 9:30 AM மார்னிங்கில் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். 11:30க்கு டெஸ்ட்டு முடியும். 11:30 to 1:30 கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் இருக்கும். கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது. வாருங்கள் வெற்றி இலக்கை நோக்கி சங்கமிப்போம். டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸ் 2024 டெய்லி அண்ட் வீக்கெண்ட் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது. டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸு டார்கெட் அச்சீவ்மெண்ட்டாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2A ப்ரிலிம்ஸ் 2017 25 பேரில் 15 பேரை அடுத்த கட்ட தேர்வுக்கு தேர்வு செய்தார்கள். அடுத்ததாக குரூப் 2 ப்ரிலிம்ஸ் 2018 30 பேர் படித்தாங்க, 21 பேர் வெற்றி பெற்று அடுத்த கட்ட மெயின் தேர்வுக்கு சென்றார்கள். கடைசியாக நடந்த 2022 குரூப் 2 ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா 70 பேர் படித்தாங்க, 57 பேர் மெயின் தேர்வுக்கு சென்றார்கள். ஸோ டெய்லி அண்ட் வீக்கெண்ட் கிளாஸ் அட்மிஷன் கோயிங் ஆன். வாருங்கள் வெற்றி இலக்கை நோக்கி சங்கமிப்போம். ஆல் தி பெஸ்ட்.